ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ சொல்ல போகிற கதை படத்தோட ரிவ்யூலாம் இல்லை. இது என்னோட ஓன் கிரியேட்டிவ் ஸ்டோரி. இந்த கதையை நான் ஒரு நாவலாக எழுதியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த கதையோட டைட்டில் காதல் சனா. காதல்னா அன்பு பாசம்னு சொல்லுவாங்க. சனானா அழகு. காதல் ஒரு அழகானது. காதலை போலவே இந்த கதையும் அழகாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் சக்தி சிவா ஃபோனை அட்டன் பண்ணியிருக்க மாட்டான். பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால தான் ஃபோனை எடுக்க முடியலைன்னு அவங்களோட ஃப்ரெண்டு சொன்னதும் தான் சிவா அமைதியாக இருப்பான். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. சக்தி வீட்டிற்கு சென்றதும் தொடர்ந்து சக்திக்கு ஃபோன் பண்ணி கொண்டே இருந்தேன். சிறிது நேரம் கழித்து தான் சக்தி ஃபோனை எடுத்தாள். சக்தி, வீட்டுக்கு வந்துட்டியா? வீட்டில் யாரும் எதுவும் சொல்லலையே, எதுவும் திட்டுனாங்களா என பதட்டமாக கேட்டேன். அதற்கு அவளோ, யாரும் எதுவும் சொல்லலை. சரி, நீ வீட்டுக்கு போயிட்டியா என்று கேட்டாள். வந்துட்டேன். சரி சிவா, நாளைக்கு பார்ப்போம், பாய் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்துவிட்டு சென்றாள். அவளிடம் வீட்டிற்கு வந்துவிட்டேன் என கூறினேன். ஆனால் நான் அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நின்று கொண்டிருந்தேன். அடுத்த நாள் கல்லூரிக்கு சென்றேன். எப்போதும் போல் அந்த நாள் அவளை பார்த்து கொண்டே முடிந்தது. மறுநாள் ஆங்கில புத்தாண்டு 2020ஆம் ஆண்டு தொடங்கப் போகிறது. அன்று இரவு நான் என் வீட்டில் இருந்தேன். ஏனோ சக்தியின் நினைவாகவே இருந்தது. அவளோடு பேச வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. சரி, அவளோடு பேசிவிடுவோம் என தொலைபேசியின் மூலம் அவள் நம்பருக்கு அழைத்தேன். அவளும் எடுத்தாள். சக்தி, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா என்று கேட்க அவளும் சாப்பிட்டேன் சிவா, சும்மா தான் இருக்கேன். நீ என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, கால் பண்ணியிருக்க என்ன? நானும் சாப்பிட்டேன், சும்மா தான் இருக்கேன். உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். அப்படியா, சரி சரி என்று பேசத் தொடங்கினோம். எனக்கு அவளோடு பேச வேண்டும். என் பார்வை படும் தூரம் அவள் வேண்டும். இதுவே என் ஆசை. இப்போது அவள் என்னிடம் தொலைபேசியில்தான் பேசி கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் என்னுடன் இருப்பது போலவே எனக்கு தோன்றுகிறது. அதனால் தானோ என்னவோ அவளிடம் பேச வார்த்தைகள் வரவில்லை. சிவா, என்ன பேசணும்னு சொல்லிட்டு எதுவும் பேசாம இருக்க என்று கேட்டாள். அவளிடம் என்ன பேசுவது? இரவு முழுவதும் என் செவியோரம் அவள் விடும் மூச்சுக்காற்றின் சத்தம் போதும், வார்த்தைகள் எதுவும் தேவையில்லை என்பதா? ஹலோ சிவா, என்ன பேசுவது? ஒன்றுமில்லை, சும்மாதான் உன்னிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது என சொல்லிவிட்டால் சென்று விடுவாளோ என்று சமாளித்தேன். பேசத் தொடங்கினேன். இல்லை சக்தி, நாளைக்கு நியூ இயர், அதான் இந்த வருஷம் 2019 கடைசி நாள். நாளைக்கு 2020 முதல் நாள். பிடிச்சவங்க கூட பேசுனா அந்த வருஷம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்னு யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதான் உனக்கு கால் பண்ணேன் என்று நான் சொல்ல அவளும் சிரித்து கொண்டே, ஓ அப்படியா என்று கேட்டாள். வார்த்தைகளை தேடி தேடி பேசத் தொடங்கினேன். அவள் என்னோடு பேசும்போது அவள் அவளாக இருந்ததை நான் உணர்ந்தேன். எனக்கு பேச தோன்றியதால் நான் அவள் தொலைபேசிக்கு அழைத்தேன். ஆனால் பேசியது என்னவோ அவள்தான். என்னிடம் அவள் சுக துக்கம் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டாள். அவள் முகத்தில் எப்போதும் சிரிப்பை மட்டும் பார்த்த நான் அன்று அவள் என்னோடு பேசும்போது அவளுக்குள் இருக்கும் வலி, சோகம், அழுகை, தனிமை அனைத்தையும் உணர்ந்தேன். கொஞ்சம் சந்தோஷம் கொண்டேன். அடுத்தவரின் வலியைக் கண்டு ஆனந்தம் கொள்ளும் அரக்கன் அல்ல நான். இங்கு யாரும் வெகு சீக்கிரம் அவர்களின் வலிகளை பிறரிடம் சொல்ல மாட்டார்கள். பழகியது சிறிது காலம் எனினும் என்னிடம் அவள் கண்ணீரை காட்டினாள். அவளுக்கு ஆறுதல் சொல்ல எனக்கு மனம் இல்லை. எவ்வளவு வலிக்கின்றதோ அழுதுவிடு என்றேன். எத்தனை வருடங்கள் பூட்டி வைத்திருந்தாளோ
அழுதுவிடு என்று நான் சொன்னதும் கண்ணீரின் கடலை திறந்து விட்டாள். வேண்டாம் என்று நிறுத்தி வைத்தாள். ஆபத்து என நானும் எதுவும் பேசவில்லை. அணைத்து கொண்டு ஆறுதல் சொல்ல முடியாமல் ஊமையாகி உடைந்து போயிருந்தேன். அடுத்தடுத்து வரும் எபிசோடை தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.